நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாடலை ரசிக்க வைப்பது, பாடியவரை மனதில் வசிக்க வைப்பதுதான் இசை. இந்த அருமையான இசையை வழங்கும் ஒரு உன்னதமான மேடைதான் இது. வணக்கம், வந்தனம் and welcome with Airtel Super Singer 4, தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இந்த வாரம் முழுதும் நம்மளுடைய போட்டியாளர்கள் மெலடி பாடல்கள் 1980s அப்புறம் வெளிவந்த மெலடி பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க நிறைய ஒன் சேலஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் உடைய முடிவில், ஒரு நாளுடைய முடிவில் எந்த போட்டியாளர் வந்து அந்த சேலஞ்சஸ் எல்லாமே வின் பண்றாங்களோ அவங்களுக்கு டாப் 30ல கண்டிப்பா ஒரு இடம் இருக்கு. ஸோ இன்னைக்கு யார் பாட போறாங்க, எந்த மாதிரி பாடல்கள் கேட்க போறோம், யாருக்கு மத்தியில் இந்த ஒன் சேலஞ்சஸ்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி let's welcome our beautiful and fantastic 5 judges. Let's give it up for the very sweet Shailaja ma'am, the super duper Samya ma'am, the very cute Shalini, mesmerizing Mahati, the cool dude Devan. Okay, so இந்த நாளுடைய one challenge ஆரம்பிக்கிறதுக்கு let's welcome Deepthi Suresh on stage. தென்கிழக்கு சீமையிலே தீப்தி சுரேஷ் இந்த பாட்டினுடைய ட்ரைனிங் எடுத்துக்கும் போது சித்ராமா என்னெல்லாம் விஷயங்கள் அந்த பாட்டோட டெலிவரி கொண்டு வந்துருக்காங்க அதை புரிஞ்சுண்டா. சொல்லுங்க தீப்தி, இன்னைக்கு எந்த முடிவோட வந்திருக்கீங்க? யாரா இருந்தாலும் தூக்குறோம் அப்படிங்கிற முடிவா? லைட்டா அந்த மாதிரி தான். Really? That's good. இன்னைக்கு தீப்தியோட co-competitor இந்த one challengeல let's welcome அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். கையில் மிதக்கும் கனவானி அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் இந்த பாட்டை பாட போறான். ஃபீலால வளர்ந்த ஒரு டியூன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டஃப் சாங்கை அவன் நன்னா புரிஞ்சுட்டு மைண்டை வச்சு பிளான் பண்ணி பாடினான்னா இந்த சாங்கை நன்னா பாடுவான். எப்படி போறது பார்ப்போம். ஹே அரவிந்த், உங்களுடைய காம்படிட்டர் ஃபார் திஸ் one சேலஞ்ச் வந்து தீப்தி சுரேஷ். இன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட் பாட போறீங்க அப்படின்னு நான் டிசைட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேயா? டிப்டி, நீங்க ஆரம்பிச்சிடலாம். எந்த பாட்டோட ஆரம்பிக்க போறீங்க? தென்கிழக்கு சீமையில. தென்கிழக்கு சீமை, பியூட்டிஃபுல் சாங், லில்டிங் மெலடி. நீங்க? கையில் மிதக்கும் கனவானி. We'll start with you. Yeah. Can we give Deepthi a big round of applause? தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில இழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. இவ பொழப்புக்கு நீர் வார்க்கத்தான் ஈசானி மூலையில இருக்கு. தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில இழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு.
காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. இவ பொழப்புக்கு நீர் வார்க்கத்தான் ஈசானி மூலையமே இருக்கு. தெங்கிழக்கு சீமையில சிங்காத்து பூமியில இழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. Oh my God, Deepthi. I've always been a great admirer of your singing. I think this is one of your best performances till date. Thanks. Oh my God. They pull archu pochu. Thank you. Amazing. செம க்யூட்டாக இருந்தது. அகேன் சரணம் அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து யூ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் யுவர் வாய்ஸ். ஃபுல் த்ரோட்டடாக பாடலாமா இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுமான்னு ஒரு சின்ன ஒரு பதட்டம் அது மட்டும்தான் இருந்தது. இப்படியே ப்ராக்டிஸ் பண்ண great going. Very good. All the best. எஸ் அரவிந்த், என்ன டென்ஷன் இருக்கா இன்னும்? இல்லை டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுலேயே இருக்குது டென்ஷன். எனிவேஸ் நீங்கள் யூஆர் அ நைஸ் சிங்கர், ஸோ கம் ஆன் ராக்கெட். கனவா இல்லை காற்றா, கனவா நீ காற்றா, கையில் மிதக்கும் கனவானி, கை கால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே, நூறையா செய்த சிலையானி, இப்படி உன்னை ஏந்தி கொண்டு இந்திரலோகம் போய்விடவா, இடையில் கொஞ்சம் வலி எடுத்தாலும் சந்திர தரையில் பாயிடவா, நிலவில் பொருள்கள் எடையிழக்கும், நீரிலும் பொருள் எடையிழக்கும், காதலில் கூட எடையிழக்கும், இன்று கண்டேனடி அதை கண்டு கொண்டேனடி, ஓ நிலவில் பொருள்கள் எடையிழக்கும், நீரிலும் பொருள் எடையிழக்கும், காதலில் கூட எடையிழக்கும், இன்று கண்டேனடி அதை கண்டு கொண்டேனடி, காதல் தாய்மை இரண்டு மட்டும் பாரம் என்பதை அறியாது, உன் பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டால் பசியோ வலியோ தெரியாது, காதல் தாய்மை இரண்டு மட்டும் பாரம் என்பதை அறியாது, உன் பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டால் பசியோ வலியோ தெரியாது, உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயரம் தூரம் தெரியாது, உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயரம் தூரம் தெரியாது, உன்மேல் வந்தொரு பூ விழுந்தால் என்னால் தாங்க முடியாது, கையில் மிதக்கும் கனவானி, கை கால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே, நூறையா செய்த சிலையானி, கனவா இல்லை கா
காற்றா கனவா நீ காற்றா. அரவிந்த், நீ கேட்கும்போது யூ லைக் த தமிழ் சோனு நிகம் டோன். ஃபர்ஸ்ட் பல்லவி கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் பாடின மாதிரி எனக்கு தோணிடுச்சு. நல்ல ஃபீல், யூ ரியலி குட் இன் கண்ட்ரோலிங் யுவர் நோட்ஸ். ஒரே ஒரு இடத்துல யூ ஸ்மால் கிராக் இன் யுவர் வாய்ஸ் டுடே, பட் மற்றபடி ரியலி குட் பெர்ஃபார்மன்ஸ் டுடே பை யூ. ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஸோ யார் இந்த 1-on-1 சேலஞ்சை வின் பண்ணுறாங்க அப்படின்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். தீப்தி சுரேஷ் பாடினதில் சரணம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ஆரம்பித்தாங்க. சங்கதீஸில் இன்னும் கொஞ்சம் ப்ரெசிஷன், இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. டெஃபினட்டாக ஷீல் கோ. இன்னும் பாடி முடிச்சுக்கும் போது கூட தென்கிழக்கு தான் ஓடிட்டு இருக்கு மைண்ட். அப்படியா? யூ ஆல்சோ லைக் ஹர் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, congratulations Deepthi, you won this 1-on-1 challenge. இன்ஃபேக்ட் 2 பேரும் போகக்கூடிய மாதிரி பாடிருக்காங்க ஆக்சுவலாக. ரைட். பட் இன்னொருத்தர் அங்கே ஃபைட் வேணும், அதனால தீப்தி இன்னொரு ரவுண்ட் பாட வேண்டி வரும். அவ்வளோதான் அரவிந்த், டோன்ட் வரி. ஓகே மேம், நோ வரி. ஓகே ஓகே, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க இப்போதைக்கு. லெட்ஸ் see what happens. Thank you Deepthi. உங்களுடைய சேலஞ்சர் யாரு அப்படின்னு நம்மளுடைய அடுத்த 1-on-1 சேலஞ்சுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back at the Airtel Super Singer 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஓகே, ஸோ இந்த நாள் ரொம்பவே சுவாரஸ்யமாக ஆரம்பிச்சதுங்க. ஃபஸ்ட்டு 1-on-1 சேலஞ்ச்லேயே தீப்தி வந்து ரொம்ப குறைவான டெசிமல் பாயிண்ட்ஸ் மூலியமாக தான் ஜெயிச்சாங்க. அண்ட் இப்போ அடுத்த 1-on-1 சேலஞ்சுக்கு ரெடியாக இருக்காங்க. முகமது ரிஸ்வான் வர்சஸ் ராம்நாத் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கிவ் them a huge cheer. ஃபர்ஸ்ட் ரிஸ்வான் சொல்லுங்கள் பை. இப்போ ராம்நாத் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, ரொம்ப பயப்படுற விஷயம் என்ன நீங்கள் அவரை பார்த்து? ராம்நாத் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவர் பேசக்கூடிய தூய தமிழ். ராம்நாத்தை பார்த்து நான் பயப்படலை, ஆனால் கூட உண்மையான விஷயம் சொல்லணும் அப்படின்னா அந்த இசை ஞானம். வெரி நைஸ், லவ்லியாக சொல்லியிருக்கீங்க. அண்ட் ராம்நாத், போன வாரம் இட் வாஸ் அ டஃப் வீக் ஃபார் யூ. யூஸ்வலாக நீங்கள் வந்து ரொம்ப அழகாக யூ ஸ்லைட் த்ரூ த லெவல்ஸ். போன வாரம் கொஞ்சம் கரெக்ட் ஒரு கஷ்டமான வாரம். ஸோ ஆர் யூ ரெடி டு பவுன்ஸ் பேக்? டெஃபினெட்லி. ஓகே, இன்னைக்கு என்ன பாட்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த மான் உந்தன் சொந்தமான். வெரி நைஸ். அண்ட் வாட் அபவுட் யூ ரிஸ்வான் பாய்? பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம். அதிசயம். ஓகே, இந்த சாங்கை வந்து உன்னி கிருஷ்ணன் சுஜாதாவும் அவ்வளவு ஒரு லிஃப்ட் பண்ணி பாடியிருக்காங்க. முகமது ரிஸ்வான் வந்து இந்த பாட்டில் அவர் தன்னுடைய ஃபிசிக்கல் பேலன்ஸை வச்சு மைண்டையும் கூலாக வச்சு அவர் அதை பாடுவான்னு நான் நம்புகிறேன். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளி செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத கோயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசைந்து போகும் நீ எந்தன் அதிசயம், கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம், ஓஹோ 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் வளர்கின்ற காதல் அதிசயம், ஓஹோ பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத கோயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம், தாராரராரா தாராரராரா தாராரராரா
ஒரு வாசமில்ல கிளையின் மேல் ஒரு வாசமுள்ள பூவை பார், பூவாசம் அதிசயமே. அலைக்கடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை, மழை நீரும் அதிசயமே. மின்சாரம் இல்லாமல் பிறக்கின்ற தீபம் போல் மேனி கொண்ட மின்மினிகள் அதிசயமே. உடலுக்குள் எங்கே உயிருள்ளதென்பது, உயிருக்குள் காதல் எங்குள்ளதென்பது நினைத்தால் நினைத்தால் அதிசயமே. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். ஓஹோ 16 வயதான பருவத்தில் எல்லோர்க்கும் வளர்கின்ற காதல் அதிசயம். ஓஹோ பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம். துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம். குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். அதிசயமே அசைந்து போகும் நீ அந்த அதிசயம். தாராராராரா தாராராராரா தாராராராரா. ஓஹோ தாராராராரா தாராராராரா தாராராராரா. ஓஹோ. ரிஸ்வான் பாய், ரொம்ப அழகான பாட்டு. நீங்கள் நல்லா பாடினீங்க. அதை உங்கள் வாய்ஸ் ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருந்தது. டெக்ஸ்டர் பாடினது நல்லா இருந்தது. உங்கள் வாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட கிருஷ்ணராஜ் சார் வாய்ஸ் மாதிரி அந்த சாயல் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப அவர் மாதிரியே உங்களுக்கு நல்ல பேர், நல்ல பாட்டு வரணும். பல்லவி எவ்வளோ நல்லா இருந்தோ அது சரணத்தில் வரைச்சி நிறைய இடத்துல பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமே நிறைய தோணித்து. நீங்கள் இதுக்கெல்லாம் வழி விடவே கூடாது இனிமேல். அதாவது திங்க அந்த டச் இருக்குது பாருங்கள், அது உண்டு. ஸோ இது மாதிரி சின்ன டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரசித்து பாடுறவங்க இதுக்கெல்லாம் நீங்கள் இன்னும் கவனம் செலுத்தணும். ஓகே மேடம். ஆல் தி பெஸ்ட். இந்த மான் எந்தின் சொந்தமான் ராம்நாத் இந்த பாட்டை பாட போறாரு. இவன் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ இந்த பாட்டில் நீ முடிஞ்ச அளவுக்கு பாவத்தை மாத்திரம் கொண்டா அது என்ன மாதிரி பாவம் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த பாவம் வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, பட் அந்த ஸ்வரங்கள் அந்த டியூனோட அழகு எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த பாட்டை வச்சுட்டு கிராஸ் ஓவர் பண்ண முடியும் நான் நம்புறேன். இந்த மானுந்தன் சொந்தமான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும். இந்த மான் உந்தன் சொந்தமான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும். செந்தையிலாடும் ஜீவனே கண்மணியே சந்திக்க வேண்டும் தேவியே என்னுயிரே. இந்த மான் உந்தன் சொந்தமான் பக்கம் வந்தமா.
பக்கம் வந்துதான் சிந்து பாடும் சிந்தையிலாடும் ஜீவனே கண்மணியே சந்திக்க வேண்டும் தேவியே என்னுயிரே இந்த மானுந்தன் சொந்தமான் பக்கம் வந்தமான். ராம்நாத் ரொம்ப அழகான பாடல் பாடியிருக்கீங்க. பட் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீல் வேணும் சாங்கில். பிச்சிங் அண்ட் ரிதம் மட்டும் இல்லை, அந்த பாட்டில் அந்த ஜீவன் அதோட எக்ஸ்பிரஷன் எப்படிலாம் வந்து வரணும், அதுவும் இது மெலடி ரவுண்ட், இதுதான் நீங்கள் இன்னும் நிறைய வந்து நீங்கள் எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் காமிக்கணும். என்ன நம்ம கேட்குற அந்த டைனமிக்ஸ் வாஸ் மிஸ்ஸிங். அந்த ஃபீல் தான் வந்து தட்ஸ் தி ஒன்லி எம்டி கப் யூ ஹேவ் சோ ஃபார். அது எப்படியாவது நீங்கள் கொண்டு வரணும், யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட் இன் தி காம்படிஷன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ ரிசல்ட் தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. ஜட்ஜஸ், ஒரு 3-4 இடத்துல ஸ்ருதி போச்சு. மைனஸ் அப்படி சொல்லி சொன்னால் அவர் ஃபீலிங் இல்லாத பாடினார், அவ்வளோதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஸ்வான்ஜி. ஃபைனல் ஃபேஸ் ஆஃப்க்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. இந்த 1-on-1 சேலஞ்சை நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஜட்ஜஸ். டஃப் லக் ராம்நாத். எங்கே மிஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? மேபி த ஃபீல். த ஃபீல். நிறைய கொட்டி கொட்டி ஃபீல் உங்களுடைய அடுத்த பெர்ஃபார்மன்ஸில் நாங்கள் பார்க்கணும். பட் ஃபார் நவ் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய ஃபைனல் ஃபேஸ் ஆஃப்க்கு ரெடியா? லெட்ஸ் வெல்கம் தீப்தி சுரேஷ் ஆன் ஸ்டேஜ். ஓகே, ஃபஸ்ட்டே ஒரு நூல் இழையில் உங்களுடைய சேலஞ்சை வின் பண்ணீங்க. இப்போ முகமது ரிஸ்வான் அவருடைய கம்பீட் பண்ண போறீங்க. அண்ட் திஸ் இஸ் த பிக் ஒன் இல்லையா? ஸோ இந்த சேலஞ்சில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா சூப்பர் சிங்கர் 4 டாப் 30 அதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, பட் டெல் மீ, ரிஸ்வான்ஸ் எந்த மாதிரி ஒரு காம்படிட்டர்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக டஃப்பான காம்படிட்டர் தான். அவரோட ஃபீல் ஒன்றே போதும். எந்த சாங் எடுத்தாலும் அவரோட ஒரு டெடிகேஷன் அந்த சின்சியாரிட்டி சான்ஸே இல்லை. அண்ட் ரிஸ்வான்ஜி, தீப்தி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் காம்படிட்டர்? ரொம்ப பிடிச்சது ரிஸ்வான் அண்ணான்னு சொல்லி இந்த மாதிரி காட்டுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும் அதை பார்க்க. ஓகே, இவங்களோட கம்பீட் பண்ணுறது இப்போ கொஞ்சம் நர்வஸாக இருக்கா இல்லை கொஞ்சம் அச்சோ இவங்களோட கம்பீட் பண்ணுறோமே அப்படின்னு இருக்கா? கண்டிப்பாக தீப்தியோட மோதுறது கொஞ்சம் பலமான போட்டியாக தான் இருக்கும். ஸோ தீப்தி நீங்கள் ஆரம்பிச்சிடுறீங்களா? இப்போ தான் அவர் பாடினார், அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஓகே, என்ன பாட்டு பாட போகிறீங்க? குரு படத்துலேருந்து ஏ மான்புரு மங்கையே. அந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் யூ அண்ட் லெட்ஸ் கிவ் ஹர் a big round of applause. ஹே மான்புர மங்கையே நில்லாயோ செம்மாதுளை வாய்மொழி சொல்லாயோ. ஹே மான்புர மங்கையே நில்லாயோ செம்மாதுளை வாய்மொழி சொல்லாயோ. சொல்ல இதயத்தின் ஒளியாய் இப்போது எழுதுங்கள் பல்லவியை.
சொல்லாயோ ஹே மான்புர மங்கையே ஹே மான்புர மங்கையே ஹே மான்புர மன்னவா தந்தர கண்கள் சந்தம் சொல்ல தந்தர கண்கள் சந்தம் சொல்ல இதயத்தின் ஒளியாய் இப்போது எழுதுங்கள் பல்லவியை. தீப்தி, உங்கள் குரலில் இந்த பாட்டு கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. இன்னைக்கு பாடுற மாதிரி ஐ நெவர் ஹர்ட் யூ டில் டேட். அண்ட் எவ்ரி நுணுக்கங்கள் வந்து இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். அதாவது தீப்தியா பாடுறது எனக்கு வந்து ஐம் ஸ்டில் நாட் ஏபிள் டு பிலீவ். இப்படி பாடி இருந்தோம்னா அப்போவே இது கூட இல்லாமல் தூக்கி அங்கே கொண்டு போய் வச்சுருப்போம் நாங்கள். All I can say is God bless you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இந்த நாளுடைய முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். தீப்தி சுரேஷ் இந்த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு கொடுத்தாச்சு. அண்ட் ஷீ இஸ் காட் வெரி குட் கமெண்ட்ஸ். ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு சேலஞ்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குமா ரிஸ்வான் ஜி? கொடுக்கலாம். ஆல்ரைட், லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் முகமது ரிஸ்வான் அவர்கள். அடி ஆத்தாடி அடியாத்தாடி இளமன சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடி அம்மாடி ஒரு அலை வந்து மனசுல அடிக்குது அதுதானா? உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவன் மேகமாக யாரோ காரணம். அடியாத்தாடி இளமன சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடி அம்மாடி எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதோ? உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதோ? இப்படி நானதில்ல, புத்தி மாறி போனதில்ல, முன்ன பின்ன நேர்ந்ததில்ல, மூக்கு நுனி வேர்த்ததில்ல. கண்ணி பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டாயோ? படபடக்கும் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ? எச கேட்டாயோ? அடியாத்தாடி இளமான சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடி அம்மாடி ஒரு அலை வந்து மனசுல அடிக்குது அதுதானா? உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவன் வேகமாக யாரோ காரணம். அடியாத்தாடி இளமான சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடி அம்மாடி.
Rizwan. Sir. Before saying anything about your singing, my God, orchestra. Fabulous, fabulous. Oh, what a composition, Raja Saudhu, my God. என்ன ஒரு சாய்ஸ் ஆஃப் சாங். அது முதல்ல அதுவே ஒரு 50%. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அது பாடணும் இல்லையா? அது வந்து நீங்கள் அவ்வளோ சூப்பராக பாடினீங்க. தேங்க்யூ மேடம். சபாஷ் சரியான போட்டின்னு சொல்கிறதா இந்த ரவுண்டில். இட்ஸ் இன்க்ரெடிபிள். ஐ மீன் இன்னைக்கு வந்து யுவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த வரைக்கும் யுவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப டஃப்பாக கேட்டீங்க இப்போ எங்கள் டிசிஷன். வி என்ஜாய்ட். ஒரு மோமெண்ட்டும் என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. ரியலி பிரில்லியன்ட். வெரி குட். Oh my God, what a one-on-one challenge. The final இந்த மாதிரி நடக்கும் அப்படி நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. பட் kudos to both of them. ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துடலாமா? செம்ம ஃபைட் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஃபேஸ் ஆஃப்ல தீப்தி நீங்க தீ மாதிரி பாடி இருந்தாலும் இவர் வந்து அடி மாதிரி பாடிட்டாரே. ஸோ ஜட்ஜஸ்க்கு வந்து இந்த டிசிஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் அவங்க வந்து அவங்களுடைய முடிவை இப்போ தீர்மானிச்சிட்டு இருக்காங்க. தே கோயிங் டு பி ஸ்பீக்கிங் டு ஈச் அதர். தீப்தி சொல்லுங்க, பாடின உடனே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க, இப்போ உங்க கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் குறைஞ்சுதான். எப்படி பாடினாரு பாய்? ரொம்ப நல்லா பண்ணார். நான் சொன்னேனே அவரோட ஃபீலே போகிறோம் அப்படின்னு. I have to ask you, Rizwan bhai, அவங்க அவ்வளோ நல்லா பாடினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அப்படியே சிக்ஸர் அடிச்சிட்டிங்களே, எப்படி உங்களால் முடிஞ்சது? அதாவது அவங்கள பீட் பண்ணுறோமோ இல்லையோ அதை பற்றி முக்கியமான விஷயம் இல்லை. நாங்களும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் மனசில் நிற்கிற மாதிரி பாடி இங்கேருந்து போயிடணும், அதை நினச்சி தான் நான் பாடினேன். அப்படி அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்டா? ரொம்ப ஜானகி அம்மாவுடைய பாட்டுன்னா எனக்கு சொல்ல தேவையில்லை. அதனால் அவங்களுடைய ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, நீங்கள் ரைட் நவ் இவங்கள்லேருந்து ஒருத்தங்க தான் டைரெக்டாக அந்த அழகான அரங்கத்துக்குள்ளே போக முடியும். அண்ட் they can be a part of the top 30. So is it going to be Rizwan ji or Dipti? They're very good. Your best performance. இன்னைக்கு பாடுற மாதிரி I never heard you do it. ரொம்ப டஃப் ஆக்கிட்டீங்க இப்போ எங்கள் டிசிஷன். Congratulations, Mohammed Rizwan. Super Singapore உடைய top 30 contestants நீங்களும் ஒருத்தங்க. Oh my God, Deepthi Suresh. Congratulations. Oh my God, this is rocking. So what does this mean? ரெண்டு பேருமே டைரக்டா டாப் 30 போறாங்களா? 100%. Thank you judges. முதல் முறையாக சூப்பர் சிங்கப்பூர் உடைய இந்த ஆடிஷன் ஸ்டேஜ்ல ஃபைனல் ஃபேஸ் ஆஃப்ல பாடின இரண்டு போட்டியாளர்களுமே டைரக்டா என்டர் பண்றாங்க சூப்பர் சிங்கப்பூர் உடைய அந்த அழகான அரங்கத்துக்கு. You both are a part of the top 30 contestants.
Shalini and thank you Devan. Deepthi சொல்லுங்க, how are you feeling? ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ சப்போர்ட் ஃப்ரம் கோ கண்டஸ்டன்ட்ஸ்னு மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவ்வளோ சப்போர்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் அம்மா. ஓகே, பட் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய green light பாத்தீங்களா? இந்த சைடுல green light. அங்க தான் முதல்ல பார்த்தேன். So first டென்ஷன் ஆயிட்டீங்கல்ல? You didn't expect the green இல்ல? எதுவுமே அங்க வரலன்னு நான் இன்னும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். It's okay. And ரிஸ்வான்ஜி எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. அண்ட் நீங்க ஒரு செகண்ட் நம்பவே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ரிஸ்வான் பா அப்படின்னு கத்துனே நீங்க வந்து கீழே பாத்தீங்க. ஓகே லைட் எனக்கு தெரியும். இல்ல நிஜமாவே கிரீன் தானா அப்படின்னு பாத்தீங்க. நீங்க நம்ப முடியல உங்களால. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் தீப்தியோட லைட் பார்த்துட்டேன். ஓகே, பாக்கும்போது நான் நினைச்சேன் நான் அவரோட தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஏன்னா என்னோட லைட் எனக்கு தெரியல. பார்த்த உடனே தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர். ஓகே, அண்ட் இந்த வெற்றியை நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பா. வீட்ல யார் சந்தோஷப்படுவாங்க ஜி? எல்லாம் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, அம்மா அப்பா என்னுடைய கூட பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே முதல்ல கூட்டின்னு வரதுக்காக எனக்கு வந்து இங்கே உதவி செஞ்ச சுலைமான் பாய் அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய யூ ஹேவ் அ பிக் ஃபேமிலி இல்லையா? எல்லாருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு வெற்றிகரமான கொண்டாட்டம் நடக்கும் இப்போ வீட்லயே. நாளைக்கு பிரியாணி தான் எங்களுக்கு எடுத்துட்டு வரணும் நீங்க. ஆசம். ஓகே, ஸோ வெரி வெரி த்ரில்ட் அண்ட் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. ஜட்ஜஸ்க்காக ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துடலாம்ப்பா. தேங்க்யூ ஜட்ஜஸ். ஏன்னா இந்த நாளில் எங்களுக்கு டபுள் சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னும் சில சுவாரஸ்யங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் ஆஃப்டர் ஸ்மால் கமர்ஷியல் பிரேக் கீப் வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஸோ இந்த வாரம் முழுதும் நிறைய மெலடி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நிறைய 1-on-1 challenges பார்த்துட்டு இருக்கோம். லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ், லாட்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அழகான அன்ஃபர்கெட்டபிள் மெலடிஸோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்க வரேன். Until then, this is me, Bhavna, saying bye-bye. Keep watching Airtel Super Singer 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல்.